எல்லாருக்கும் நமஸ்காரம். குருநாதர் நேற்று நடந்த யாகத்தில் ரொம்ப ரொம்ப அருமையான விஷயங்கள் சொல்லியிருந்தார். தீய பழக்கங்களை தியாகம் செய்ய வேண்டும். தீய பழக்கங்கள்னால் முக்கியமாக காம வாசனை, குரோதம், ராகத்வேஷம். மற்றவன் வளர்ச்சி அடைகிறான் அவனுடைய வாழ்க்கையில், அதை பார்த்து துவேஷம் பண்ணாத. மற்றவங்களுடைய வளர்ச்சியை பார்த்து நீ பொறாமைப்படாமல் அவங்களுடைய வளர்ச்சிக்காக நீ சந்தோஷப்பட்டா உனக்கும் வளர்ச்சி ஏற்படும். இந்த வளர்ச்சி எப்படின்னா, அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, எனக்கு ஆகலை, அவங்களுக்கு குழந்தை பிறந்துடுத்து, எனக்கு பிறக்கலை. ஸோ இந்த பொறாமை பாவனை இருந்தால் உன்னுடைய டவுன்ஃபால் நடக்கும். ஆன் த அதர் ஹேண்ட் அவங்களுக்கு நல்லது நடக்கும்பொழுது நீ சந்தோஷப்படுற. ஓகே, அவங்களுக்காக நல்லது நடக்கட்டும், எல்லோரும் நல்லா இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி பாவனையில் நம்ம வாழ்ந்தோன்னா இறைவன் அள்ளி அள்ளி உனக்கு கொடுப்பாரு. உன்னுடைய பாவனையை நீ மாற்றிக்கணும். ராகத்வேஷம், பொறாமையை விட்டுரு. ஏன்னா வாழ்க்கை ரொம்ப ரொம்ப டெம்பரரி. வாழ்க்கை சீக்கிரமாக முடிஞ்சு போயிடும். இந்த வாழ்க்கை முடிஞ்சு போயிடுத்துன்னா நீ யார் மேலே துவேஷம் பட்டியோ அவங்க யாருன்னு கூட உனக்கு தெரியாது. பட் ஆனால் நீ பட்ட துவேஷத்துடைய அந்த கர்மத்தின் பலன் உன்னை விடாது. ஸோ அதனால் துவேஷப்படாத. துவேஷம்னா வெறுப்பு காமிக்காத, அவங்க பார்த்து பொறாமப்படாத, அவங்களுடைய வளர்ச்சியை பார்த்து ஐயோ நான் இப்படி ஆகலையே, அவங்க அப்படி ஆயிட்டாங்களேன்னு ஏங்காத. அந்த மாதிரி சொன்னார் குருநாதர். அப்புறம் சுத்தேன சாமனா, இறைவன் வேதத்தில் சொல்கிற சாமவேதத்தில் தூய்மையான சாமவேத மந்திரங்கள், தூய்மையான வேத மந்திரங்கள் மூலமாக தூய்மையான பரமாத்மாவின் தியானம், தவம், உபாசனை, அக்னிஹோத்திரம் செய்ய வேண்டும். அப்புறம் எப்பெல்லாம் உனக்கு நேரம் கிடைக்கிறதோ உன்னுடைய சுவாசத்தில் அந்த பரமாத்மாவுடைய பெயர் இருக்குது. ஸோ அந்த சுவாசத்தின் மூலமாக அந்த இறைவனுடைய பெயரை நீ ஜபம் செய்ய வேண்டும். எப்பெல்லாம் டைம் கிடைக்கிறதோ இறைவனுடைய ஜபம் செய்ய, காலை மாலை செய்ய வேண்டும். அது தவிர எப்பெல்லாம் டைம் கிடைக்கிறதோ அந்த இறைவன் மேலே உன்னுடைய தியானத்தை செலுத்து. உன்னை அர்ப்பணம் செய் இறைவனுக்காக. அதே மாதிரி தினசரி அக்னிஹோத்திரம் செய்யும் பொழுது செஞ்சுட்டே வந்தால் வாழ்க்கையில் சந்தோஷம், சாந்தி ஏற்படும். தினசரி அக்னிஹோத்திரத்தை ஸ்ரத்தையோடு செய்யணும். அப்படி செஞ்சால் கண்டிப்பாக செய்கிறவங்களுக்கு நன்மை விளங்கும், சாந்தி ஏற்படும். அப்புறம் மனுஷியாக அன்ருத்தம் வதந்தி, மனுஷன் சொல்கிற பேச்சை கேட்காத. வித்வான், ஆச்சாரியர், குருநாதர், யோகபியாசி, இறைவன் வேதத்தில் சொல்கிற பேச்சை கேளு. மனிதர்கள், சாதாரணமான மனுஷன் அன்ருத்தம் வதந்தி, பொய் சொல்லுவான். தன்னுடைய சுயநலத்திற்காக பொய் சொல்லுவான். அவனுடைய பேச்சை கேட்காத. ஸ்ருதம் தபஹ, எப்பெல்லாம் டைம் கிடைக்கிறதோ குருநாதர்கிட்ட வேதத்தை கேட்கறது தவம். அதே மாதிரி வேதத்தின் அந்த பிரவச்சனங்கள், வேதத்தில் இறைவன் என்ன சொல்கிறாரோ அதை யாராவது சொல்கிறாங்கன்னா அதை கேட்குறதும் தவம். அதை கேட்டு அதை வாழ்க்கையில் கடைப்பிடிப்பதும் தவம். ஸோ நம்ம வாழ்க்கையை தவமயமாக மாற்ற வேண்டும். நாம ஜபம் செய்யும்பொழுது குருநாதர் சொன்னார், ஓம், யாருக்கு தீட்சை கிடைக்கலையோ ஓம் ஜபம் பண்ணுங்க. உங்களுக்கு தீட்சை கிடைச்சிருச்சுன்னா நான் தீட்சையில் என்ன மந்திரம் சொல்லி கொடுத்தேனோ அந்த ஜபம் பண்ணுங்க. ஓமும் பண்ணலாம், அந்த வார்த்தையும் பண்ணலாம், குருநாதர் சொன்னார். ஆனால் நான் ஓமோட ஜாஸ்தி அந்த தீட்சை மந்திரத்தை தான் நான் ஜபம் பண்ணேன். அந்த தீட்சை மந்திரத்தின் மூலமாக எனக்கு சமாதி கிடைச்சது. பட் ரெண்டுமே ஈக்குவல் பவர். ஓமும் இறைவனுடைய பெயர் தான், அந்த தீட்சை மந்திரமும் இறைவனுடைய பெயர் தான். அப்படி இதை தவிர வேறு யாராவது ஒரு ஆச்சாரியர் இருக்கார், ஒரு குருநாதர் இருக்கார், அவர் உங்களுக்கு வேறு ஏதாவது இறைவனுடைய நாமம் வேதத்துலன்னு சொல்கிறாருன்னா அந்த நாமத்தையும் நீங்கள் ஜபம் பண்ணலாம். அதனால் ஆச்சாரியர் மேலே டவுட் படாத. ஆச்சாரியர் மேலே நீ டவுட் பண்ணனா சஞ்சய ஆத்மா வினஷ்யதி, உன்னுடைய வளர்ப்பு உன்னுடைய வளர்ச்சி நாசமாயிடும். ஸோ ஆச்சாரியர் மேலே டவுட் படாத. சந்தேகம் இருந்தால் ஆச்சாரியர்கிட்ட கேளு. பட் டவுட் வச்சுட்டு ஆச்சாரியர் மேலே இவரே எப்படி இருக்கார், இவரே எப்படி பண்ணார் அப்படின்னு டவுட் வச்சுக்காத அப்படின்னு சொன்னார் குருநாதர். அப்புறம் பௌர்ணமாசி அம்மா அந்த ஆவுதி போட்டு சொன்னார், நாகஸ்ய பிருஷ்டே. இறைவன் சொல்கிறாரு, யார் பூர்ணிமா தினத்தன்று யாகம் செஞ்சு இறைவனை வழிபடுறாரோ அவருக்கு நாகஸ்ய பிருஷ்டே அப்படின்னா மோட்சம் அடைவார்கள் அவர்கள்.
நான் வெளியில் இருக்கேன், கொஞ்சம் சவுண்டாக இருந்தால் மன்னிச்சிடுங்க. அதான் குருநாதர் என்ன சொன்னார்னா, அந்த சுகம் எப்படின்னா 36,000 முறை இந்த உலகம் படைக்கப்பட்டு, இந்த உலகம் இப்போ உலகத்துடைய லைஃப் ஸ்பேன் எவ்வளோ இருக்கோ அது மாதிரி 36,000 தடவை இன்ட்டு 2. ஸோ அவ்வளோ வருஷங்கள் வந்து மோட்சத்தில் அந்த யோகி இருப்பார். அந்த சமாதி அடைஞ்ச யோகி வந்து மோட்சம் இந்த உடலை தியாகம் செஞ்ச உடனே முக்தியில் இருப்பார். அது எவ்வளோன்னா 311 ட்ரில்லியன் இயர்ஸு. ஸோ அவ்வளோ வருஷம் ஆனந்தத்தில் அந்த யோகி இருப்பார். ஸோ அதனால் வந்து நம்ம வந்து என்ன வாழ்க்கையில் ஒரு நாளுக்கு இப்போ ஒரு நாள் முதல்வன் படம் பார்க்குறோம் பாருங்களேன், அந்த மாதிரி குருநாதர் எக்ஸாம்பிள் சொன்னார். ஒரு நாளுக்கு நீ உனக்கு ராஜா பதவி கொடுத்தா கூட நீ ஆசைப்படுவ, சரி ஒரு நாள் எனக்கு பிரதம மந்திரியாக வாழணும்னு ஆசைப்படுவ. ஸோ அதே மாதிரி தான் இது வந்து 311 ட்ரில்லியன் வருஷங்கள் நீ ராஜாவாக வாழற, ஆனந்தத்தில் இருக்கிற. ஸோ அந்த ஆனந்தத்திற்காக நீ உழைக்க வேண்டும். நீ வந்து ஆனந்தம் உனக்கு வேணும்னா அதற்கு ஏற்றவாறு கர்மத்தை செய்ய வேண்டும். நீ கர்மம் செய்யறது வந்து வேதத்திற்கு விரோதமாக செஞ்சால் அந்த இறைவனுடைய ஆனந்தம் உனக்கு கிடைக்காது. ஸோ அதனால் வந்து எந்த சிச்சுவேஷன்லேயும் கான்சன்ட்ரேஷன் மிஸ் பண்ணாத, ஏகாகிர விருத்தி வேணும். கான்சன்ட்ரேஷன் மிஸ் பண்ணாமல் நீ வந்து இறைவன் மேலே ஃபோக்கஸ்டாக தினசரி தவம் செஞ்சால் கண்டிப்பாக இந்த நிலைமையை நீ அடையலாம். என்னால் அடைய முடிஞ்சது, உன்னாலையும் அடைய முடியும் அப்படின்னு குருநாதர் சொன்னார். அப்புறம் வந்து நான் குருநாதரை வந்து என்னுடைய சேனல் வியூவர் ஒருத்தவங்க வந்தாங்க. எதேச்சியா ஒரு லேடி தனியாக வந்தாங்க. எப்படின்னா ஃப்ளைட்டு மிஸ் ஆகி பாருங்கள் எவ்வளோ தைரியம் பாருங்கள். ஃப்ளைட்டு மிஸ் ஆகிடுச்சு. அந்த கனெக்டிங் பஸ்ஸு புக் பண்ணியிருந்தாங்க டெல்லியிலேருந்து பஸ்ஸு மிஸ் ஆகிடுச்சு. ஃப்ளைட்டு டிலே ஆனதுனால பஸ்ஸு மிஸ் ஆகிடுச்சு. அப்போ டெல்லியில் நைட்டு பூரா தங்கி அடுத்த நாள் காலம்பரை பஸ்ஸு பிடிச்சி டெல்லியிலேருந்து சாயங்காலம் நைட்டு வந்தாங்க ஆசிரமத்துக்கு வந்துட்டு அடுத்த நாள் கிளம்பி போயிட்டாங்க. ஸோ அந்த குருநாதர்கிட்ட நான் சொன்னேன், இந்த மாதிரி ஒருத்தவங்க வந்தாங்க, அவங்களுடைய இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அவங்க வந்து வரத்துக்கு காரணம் என்ன சொன்னாங்கன்னா, ஜஸ்ட் உங்களை பார்க்கணும், உங்களோட பேசணும், அதெல்லாம் இல்லை, உங்களோட தரிசனம் மட்டும் பண்ணணும் அப்படின்னு தான் சொன்னாங்க. அப்படின்னு குருநாதர் சொன்னார், நான் கண்டிப்பாக அவங்களுக்கு டைம் கொடுப்பேன்னு சொல்லிட்டு. அப்புறம் அவங்க லேடி வந்தாங்க, குருநாதர் பார்த்துட்டு ஆசீர்வாதம் கொடுத்தாரு. நிறைய நல்ல விஷயங்கள், நல்ல உபதேசங்கள் சொன்னார் குருநாதர். அவங்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையான அறிவுரைகள்லாம் சொன்னார். ஓம் ஜபம் செய்ய சொன்னார். காலை மாலை ஓம் வந்து இறைவனுடைய நாமம். நான் சொல்கிறேன், நீ ஓம் ஜபம் செய்ய. அதே மாதிரி அக்னிஹோத்திரம் பண்ணிட்டு இருக்க நீ அதை கண்டினியூ பண்ணு. ஓம் ஜபம் செய் அப்படின்னு சொல்லிட்டு குருநாதர் சொன்னார். அதாவது இப்போ குருநாதர் வந்து யாராவது வந்தால் மீட் பண்ணுறது ரொம்ப அபூர்வம். மீட் பண்ண மாட்டார் அவ்வளோ சீக்கிரம் குருநாதர். சொன்னாங்க, ஒரு தனியாக லேடி வந்து எவ்வளோ மெனக்கட்டு கஷ்டப்பட்டு பஸ்ஸு மிஸ் ஆனாலும் நைட்டு பூரா டெல்லியில் தங்கி அடுத்த நாள் கிளம்புற பஸ் பிடிச்சி வந்ததுனால குருநாதர் வந்து ரொம்ப ஆச்சரியப்பட்டார். இந்த மாதிரி ஸ்ரத்தாவான் இருக்கிறதுனால நான் கண்டிப்பாக மீட் பண்ணுவேன்னு சொன்னார் குருநாதர். ஸோ ஸ்ரத்தை நான் கற்றுண்ட பாடம் என்னென்னா, ஸ்ரத்தை ரொம்ப முக்கியம். நம்ம வாழ்க்கையில் ஸ்ரத்தை இருந்தால் தான் நம்ம வந்து முன்னேற முடியும். ஸ்ரத்தை இருந்தால் தான் நம்ம வந்து சுவாத்தியாயம் பண்ண முடியும். ஸ்ரத்தா இருந்தால் தான் நம்ம வந்து யோகாபியாசம் பண்ண முடியும், பிராணாயாமம் பண்ண முடியும், தினசரி அக்னிஹோத்திரம் பண்ண முடியும். ஸ்ரத்தா இல்லைன்னா நம்ம எல்லாமே ஃபார்மாலிட்டிக்கு பண்ணுவோம், பட் எல்லாம் ஃபார்மாலிட்டியாக மாறிடும். ஸோ அப்போ குருநாதர் வந்து அந்த லேடியோட பேசும்பொழுது குருநாதர் சொன்னார், இது வந்து யோகி வந்து கிடைக்கிறது அபூர்வம். அந்த யோகி கிட்ட இருக்கிற பவர், குருநாதர் சொன்னார், என்னுடைய பவர் யோகிக்குள்ளே அபாரமான பவர்ஸ் இருக்குது. ஆனால் அந்த பவர் அவர் யூஸே பண்ண மாட்டார் யோகி. எனக்கே தெரியாமல் 1-2 தடவை யூஸ் ஆகிடுச்சு என் பவரு. பட் அதை தவிர அந்த பவரை வந்து ஒரு யோகியும் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து இறை தியானத்திலே எப்பொழுதுமே இருப்பாங்க. ஸோ குருநாதர் வந்து தன்னுடைய சமாதி அடைஞ்ச நானே ஆச்சரியப்பட்டேன். குருநாதர் சொன்னார், சரி இந்த பொண்ணு இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்கா, ஸோ இந்த பொண்ணுக்கு வந்து என்னுடைய சமாதி அடைஞ்சும்பொழுது குருநாதர் சமாதியில் இருக்கும்பொழுது சில ஃபோட்டோக்கள் எடுத்தாங்க குருநாதருக்கே தெரியாமல். அப்போ குருநாதர் அந்த ஃபோட்டோவை வந்து குருநாதருடைய சிஷ்யர் ஒருத்தர் ஆல்பமாக பண்ணி வச்சுருந்தார். ஸோ அந்த ஃபோட்டோ ஆல்பத்தை வந்து அந்த லேடிக்கு காமிச்சார் குருநாதர். இப்போ இதை காமி என்கிட்ட சொன்னார், அதை காமி அவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். நான் காமிச்சேன் அவளுக்கு. ஸோ ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்தது.
இது நீங்க கஷ்டப்பட்டீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு வந்து அதுக்கான பலன் கிடைக்கும். ஸோ, அத நம்ம வந்து வாழ்க்கையில கஷ்டப்படணும். வாழ்க்கையில கஷ்டம்னா எதுனா, தர்மத்திற்காக. கஷ்டம்னா யோகத்திற்காக கஷ்டப்படணும். தர்மத்திற்காக, இறைவனுக்காக கஷ்டப்படணும். கஷ்டப்பட்டா கண்டிப்பா இறைவன், குருநாதர் நமக்கு அருள் புரிவார். ரொம்ப நன்றி. நமஸ்காரம். ஓம், 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 ஓம்.